சென்னை கலைவாணர் அரங்கில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மணி ஒலித்து தொடங்கி வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். 6, 5, 4, 3, 2, 1. பெருநகர சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மணி ஒலித்து தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ், விவரங்கள். சுபா, வணக்கம். சென்னை மாநகராட்சி சார்பில் முக்கியமான ஒரு நிகழ்வை தமிழக முதலமைச்சர் மணி ஒலித்து தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய இந்த பங்குச்சந்தை, இந்த பங்குச்சந்தையிலே சென்னை மாநகராட்சியை சார்ந்த குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடுதலுக்கான அந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெறுகிறது. இதிலே அமைச்சர்கள் கே.என். நேரு, அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோரும், சென்னை மாநகர மேயர் பிரியா அவர்களும் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இது தவிர தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய IAS அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய நிறுவனங்கள் தான் NSE போன்ற இந்த பங்குச்சந்தையிலே பட்டியலிட்டு தங்களுடைய பங்குகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வர்த்தகத்தை பெருக்குவார்கள். அது போன்ற ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்கு சந்தையில் பட்டியலிடக்கூடிய அந்த நிகழ்வினைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கவுண்ட் டவுன் தொடங்கி அது 0 தொட்டவுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மணியை ஒலித்து இந்த திட்டத்தினை தற்போது தொடங்கி வைத்திருக்கின்றார். இது சென்னை மாநகராட்சி சார்பில் அந்த நகராட்சி நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது. இது இனிவரும் காலங்களில் பல்வேறு துறைகளையும், அது மட்டும் இல்லாமல் இந்த நகராட்சி நிர்வாகத்தினுடைய இந்த பல்வேறு மதிப்பு இருக்கக்கூடிய நிதி ஆதாரம் இருக்கக்கூடிய விஷயங்களை நகர்ப்புற நிதி பங்கு சந்தையில, தேசிய பங்கு சந்தையில பட்டியலிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கான ஒரு முதற்படியாக, ஒரு முன்னோட்டமாக இந்த நிகழ்வினை தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.